வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் அல்வா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1.5 கிலோ அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேன். இது மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, உள்ளே இருக்கிற சீட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க. இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு, இது மேலே இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து அல்வா அப்படி இல்லைன்னா கூட நிறைய ரெசிபி செய்யலாம். இப்போது இது மேலே இருக்கிற ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சீவலில் சீவி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டைரெக்டாக நம்ம அப்படியே வதக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. அதுக்காக தான் தண்ணியை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு எனக்கு சுரக்காய் கிடச்சிருக்கு. அதிலிருந்து எடுக்கப்பட்ட நீர் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சுகர் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக வந்து ஏலக்காய் தூள் நுணுக்கி எடுத்துருக்கேங்க. பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தாங்க. இப்போது நெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுமே வந்து நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி வந்து நல்லா செவந்ததுமே நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க சுரக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. சுரக்காய் வந்து இதில் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம 1 நிமிஷத்துக்கு மேலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருக்கு. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க சுரக்காய் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து சுரக்காய் வந்து நல்லா வதங்கி வெந்து வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது தேவையான அளவுக்கு நான் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரையை சேர்க்கும் போது இன்னுமே வந்து நீர்த்து வரும். நம்ம நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த சர்க்கரை எல்லாம் தண்ணி எல்லாமே சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடரில் நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக அதில் சேர்க்கும்போது ஒரு மாதிரி திரிஞ்சு விட்ட மாதிரி இருக்குங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி நம்ம பால் பவுடரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா வந்து அதை கிளறி விட்டுட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் பால் பவுடர் சேர்க்கும்போது. இப்போ இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்ம அல்வாவில். இது நல்லா சுருண்டு வருது பாருங்க. இப்போ மீதி எடுத்து வச்சிருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்த்து நல்லா வெந்து அந்த நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வருங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் குக் பண்ணோன்னா நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆகிடும். நெய் எல்லாமே வெளியே பிரிஞ்சு வந்ததுன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நல்லா இறுக்கமாக ஆகிடும். இன்னும் நம்ம வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னும் போது நம்மளுடைய அல்வா வந்து ஒரு மாதிரி இறுக்கின மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த சமயத்தில் வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக, சுலபமாக செஞ்சிடலாம் இந்த சுரக்காய் அல்வா. யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த டைமில் கிடைச்சிதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அல்வா ரெசிபி வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.